வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி 20% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். வில்லியனூர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞரின் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நள்ளிரவு வழி தவறி வந்த மண்ணுளி பாம்பை போலீசார் மீட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வனத்துறை முன்பு காத்திருந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. காரைக்காலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விதவிதமாக தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி 20% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை கைத்தறி பிரிவு மற்றும் காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையம் சார்பில் 11வது தேசிய கைத்தறி தின விழா கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்கு கூட்டத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி கூட்டுறவு செயலாளர் ஜெயந்தகுமார், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா, காஞ்சிபுரம் நெசவாளர்கள் சேவை மையத்தின் துணை இயக்குநர் வாசு, கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சரங்கபாணி மற்றும் அதிகாரிகள், நெசவு தொழில் செய்பவர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கைத்தறி தொழில் மிகவும் சிரமமான ஒன்று. புதுச்சேரியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் கைத்தறி தொழில் உள்ளது. அதனால்தான் தற்போது பான்பேப் நம்மிடம் இல்லை. நலிவடைந்த தொழிலாக இப்போது உள்ளது. கைத்தறி தொழில் வளர பாதுகாக்க என்ன உதவிகள் தேவையோ அதை அரசு செய்து கொடுக்கும். பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பாரம்பரிய தொழில் கைத்தறி தொழில். நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி 20% உயர்த்தி இந்த மாதம் முதல் வழங்கப்படும் என்றார். வில்லியனூர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு நாளை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் திருவுருவப் படத்திற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், அணிகளின் தலைவர்கள், துணை தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் அந்தந்த தொகுதி கழகம் சார்பில் கலைஞர் திருவுருவம் படம் வைக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் லெனின் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் தமிழ்மணி, JVS ராமலிங்கம், கலியசாமி, சித்து, காந்தி, முத்து, பாபு, கமல் பாலா உட்பட திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் கழிவறை மற்றும் சுற்றுச்சுவரை மேம்படுத்தும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியின் கழிப்பறை கட்டடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல், பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுதல் ஆகிய பணிக்காக ரூபாய் 43.21 லட்சம் செலவில், மேலும் கட்டடங்களை புனரமைத்து மேம்படுத்தல் ஆகிய பணிக்காக ரூபாய் 48 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணைகள் பெறப்பட்டது. இந்த பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயல் பொறியாளர் பக்தவச்சலம், கல்வித்துறை முதன்மை அதிகாரி குலசேகரன், உதவி பொறியாளர் விக்டோரியா, பள்ளி துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், இளநிலை பொறியாளர் சுஜித்ரா உள்ளிட்ட தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி விதவிதமாக தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காரைக்காலை அடுத்த நிரவி பகுதியில் கடந்த 33 ஆண்டுகளாக விநாயகர் சிலை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவையொட்டி இங்கு சிலைகள் செய்யப்படுகின்றன. 3 அடி முதல் 12 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு விதமான வண்ணங்களில் பல வடிவங்களில் செய்யப்பட்டுள்ள விதவிதமான விநாயகர் சிலைகள் காண்பவரை கவர்ந்து இழுக்கிறது. விழுப்புரத்திலிருந்து விநாயகர் சிலைகளுக்கான தலை, துதிக்கை உள்ளிட்ட பாகங்கள் கொண்டு வரப்பட்டு இங்கு ஒன்று சேர்க்கப்பட்டு சிலைகள் செய்யப்பட்டுள்ளன. சிலைகளை தண்ணீரில் கரைக்கும் போது மாசு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் குச்சி மற்றும் கிழங்கு மாவு கொண்டு இந்த விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு புதிய வரவாக கருட வாகனத்தில் விநாயகர் சிலைகள் வாடிக்கையாளர்களின் ஈர்ப்பை பெற்றுள்ளது. இது தவிர சிங்கம், அன்னம், மயில், நந்தி, யானை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த மூஞ்சூறு எலி வாகனத்திலும் விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டுள்ளது. நீண்ட துதிக்கையும் பொருத்த தொந்தியும் கொண்ட விநாயகர் சிலையை கண்டாலே ஆனந்தம் பொங்குகிறது. கடந்த 3 மாதமாக 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் விநாயகர் சிலையை காணவும் அதனை வாங்கி செல்லவும் ஏராளமானோர் நிரவி பகுதிக்கு வந்து செல்கின்றனர். புதுச்சேரியில் நள்ளிரவு வழி தவறி வந்த மண்ணுளி பாம்பை போலீசார் மீட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வனத்துறை முன்பு காத்திருந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம் அருகே வனத்துறை உள்ளது. இங்கு புதுச்சேரியில் பிடிக்கப்படும் விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனத்துறை அருகே சுமார் 3 அடி நீளமுள்ள மண்ணுளி பாம்பு ஊர்ந்து சென்றது. இதனை அப்பகுதியில் போஸ்டர் ஒட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் பார்த்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த 2 காவலர்கள் அதனை மீட்டனர். வனத்துறை அலுவலகம் முன்பு பாம்பு பிடிபட்டதால் காவலர்கள் வனத்துறை கதவை பலமுறை தட்டியும் திறக்கப்படவில்லை. தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் யாரும் எடுக்கவில்லை. இதனால் ரோந்து பணியில் இருந்த உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பாம்பை ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் வந்து மண்ணுளி பாம்பை பெற்று சென்றார். தற்போது வனத்துறை அலுவலகத்தில் பாதுகாக்கப்படும் பாம்பு பின்னர் அடர் வனப்பகுதியில் விடப்பட இருக்கிறது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலய ஆடிப்பெரு விழா கொடியேற்றம் இன்று வெகு விமர்சையாக தொடங்கியது. தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழா கொடியேற்றம் இன்று வெகு விமர்சையாக தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அருள்மிகு செங்கழுநீர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்த அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் தேரோடும் வீதியில் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் விழா நாட்களில் செங்கழுநீர் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு ரிஷப வாகனம், சிம்ம வாகனம், யானை வாகனம், காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். ஆடி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வருகின்ற 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடங்கி வைக்கின்றனர். தொடர்ந்து அம்மனுக்கு தெப்பல் உற்சவம் மற்றும் முத்து பல்லக்கு திருவிழாவும் நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் உள்ளிட்ட மக்கள் பாதுகாப்பு குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர். காரைக்காலில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் 284வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் உள்ளது. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆலயத்தின் 284வது ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
முன்னதாக ஆலயத்திலிருந்து மந்தரித்து எடுத்து வரப்பட்ட மாதா கொடியை பங்கு மக்களால் ஊர்வலமாக சுமந்து வரப்பட்டது. அது சமயம் பங்கு மக்கள் கொடிக்கு மலர் தூவி தொட்டு வணங்கினர். அதன் பின்னர் மாவட்ட முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் கொடியை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம், துணை பங்கு தந்தைகள் மற்றும் அருட்சகோதரிகள் திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரமன்ற கூட்டத்தில் தங்கள் வார்டில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பாமக நகரமன்ற உறுப்பினர் மணிகண்டன் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரமன்ற சாதாரண கூட்டம் சேர்மன் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் துவங்கியதில் இருந்தே அதிமுக மற்றும் பாமக சேர்ந்த கவுன்சிலர்கள் தொடர்ந்து தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை பிரச்சினைகளான குடிநீர், சாலை வசதி, குப்பைகளை அகற்றுவது குறித்து ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று ஆணையரிடம் சராமாரியாக கேள்வி எழுப்பியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திமுக கவுன்சிலர் பலர் கூட்டத்திலிருந்து வெளியேறியதால் சலசலப்பும் ஏற்பட்டது. மேலும் பாமக நகரமன்ற உறுப்பினர் மணிகண்டன் தங்கள் வார்டில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பாதாள சாக்கடை பணி நடைபெற்ற நிலையில் பணி முடிவடைந்தும் தற்போது வரை சாலை போடாததால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி நகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் நகரமன்ற கூட்டத்தில் பெண் கவுன்சிலர்கள் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. மேலும் பெண்களை தொடர்ந்து இந்த நகரமன்ற கூட்டம் பெண்களை புறக்கணிக்கப்படுகின்றது என கூறி பாமக கவுன்சிலர் மாலினி நகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் 7 லட்சம் மதிப்புள்ள ஷாமியானா, நாற்காலிகள் உட்பட பல்வேறு பொருட்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பிறந்தநாள் விழா கடந்த 4ஆம் தேதி அவரது கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினராலும் புதுவை முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஏற்பாட்டில் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர் மற்றும் மீனவ கிராமங்களான கனகசெட்டிக்குளம், பெரிய காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி உட்பட பல்வேறு பகுதிகளில் சுப நிகழ்ச்சிகளுக்கு அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான ஷாமியானா, நாற்காலிகள் உட்பட பல்வேறு பொருட்களை அர்ஜுனர் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கினார். மேலும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள், அரசு பள்ளி விழாக்கள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஷாமியானா, நாற்காலிகள் தேவைப்படுபவர்கள் பிள்ளைச்சாவடியில் உள்ள அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலகத்தை தனது இல்லத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், காலாப்பட்டு தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1,40 லட்சம் மதிப்பில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர் சண்முகா கோல்டன் சிட்டிக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 26,70,000 மதிப்பீட்டிலும், கோனேரிக்குப்பம் சந்திரமௌலீஸ்வரர் நகர் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 19,68,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் வசந்தம் நகருக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 47,56,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் அன்னை சுப்புலட்சுமி நகர் பகுதிக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 46,77,000 மதிப்பீட்டிலும் என மொத்தம் 1,40,70,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் மற்றும் அவரது துணைவியார் பிரபாவதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி 20% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார்.
வில்லியனூர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞரின் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நள்ளிரவு வழி தவறி வந்த மண்ணுளி பாம்பை போலீசார் மீட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வனத்துறை முன்பு காத்திருந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. காரைக்காலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விதவிதமாக தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.